சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த குழிக்கரண்டி அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ டீட்டெயில் மெஷர்மெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் ஒரு 2-3 பேர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ பூண்டு வந்து ஒரு ஃப்ரெண்டோட அப்பா செஃப்பாக இருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க. இந்த கசகசா வந்து இந்த வெங்கடேஷ் பட் சார் அவரோட ரெசிபியில் பார்த்துக்கிட்டது. ஸோ அந்த மாதிரி அங்கங்கே எனக்கு தேவையானது எடுத்துக்கிட்டு என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், டிஃபன் சாம்பார், அப்புறம் நார்மலாக நம்ம வீட்டில் வைக்கிறோம்ல சாம்பார், அது எல்லாத்துக்குமே நான் இந்த சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நான் வந்து அரைக்க மாட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் போடுறது வந்து ஒரே பொருட்கள் தான், பட் மெஷர்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். அதனால் நான் வந்து இந்த சாம்பார் பொடியே எனக்கு 3 ரெசிபிக்கும் நல்லா வர்றதால நான் வந்து இதுவே யூஸ் பண்ணிக்குவேன். புளியோதரைக்கு ப்ரீமிக்ஸ்க்கு தேவையான அந்த பொடி சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே நான் அந்த வீடியோவில் வந்து அரைச்சிருக்கேன். பட் இதோட டீட்டெயில் மெஷர்மெண்ட் வந்து நான் ஏற்கனவே லாங் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு பொடி தான் நான் வந்து வத்த குழம்புக்கும் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் என்கிட்ட வத்த குழம்பு எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. வத்த குழம்புக்கு இந்த புளியோதரைக்கு இது எல்லாத்துக்கும் ஒரே பொடி தாங்க யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவுக்கு வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணி மசாலா வந்து இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 ஈக்குவல் ரேஷியோவில் வறுத்து அரைச்சி வச்சுப்பேன். ஸோ எனக்கு வந்து அடுத்த நாள் வந்து ஒரு கேட்ரிங் ஆர்டர் இருந்துச்சு. அதனால் அந்த 3 பொடியும் நாளே வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு அடிக்கடி தீந்துடும். இப்போ வீட்டுக்குன்னா எனக்கு இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு வரும். பட் இது கேட்ரிங் பண்ணுறதால அடிக்கடி தீந்துடும். அதனால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம இந்த பொடி அரைக்கும் போது நம்ம வந்து எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்சி வச்சுருந்தா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும், சிக்குவாடை அடிக்காது. இந்த புளிக்குழம்புல ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சாம்பார் பொடி எப்போவுமே நான் சுடு தண்ணியில் கரைச்சி தான் ஊற்றுவேன். ஏன்னா அது வந்து கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும்.